வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிறது யூ லேயரில் வி கட் எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளிப்பு போட்டு பேக் சைடு யூ வர மாதிரி வச்சுருங்க. கிளிப்பு போட்டு பார்ட்டிஷன் பிரித்ததுக்கப்புறம் ட்ரிம்மரில் 2 பாயிண்டில் அழகாக நீங்கள் கீழே இருக்கிறத மட்டும் ஃபேட் பண்ணுற மாதிரி மேல் நோக்கி எடுங்க. கீழே வி வர மாதிரி இங்கே பாருங்கள் இருக்குது. செகண்டு ட்ரிம்மரில் 0 பண்ணிவிட்டு கோமை இப்படி வச்சுருங்க. கோமை வச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்க ஹேரை மட்டும் அப்படியே நீங்கள் எடுத்துருங்க. அப்படி எடுக்கும் போது கீழேருந்து மேலே போகிறது ஒரே சேம் லெவலாக போகும். நெக்ஸ்ட்டு 1 பாயிண்ட் போட்டு அந்த இடத்த ஃபேடு கொடுங்க. ஃபேடு கொடுக்கும் போது ட்ரிம்மரை மேல் நோக்கி தூக்குங்க. அதாவது கீழே ஹேரை எடுக்க போகும்போதே அப்படியே மேலே 2ஆம் நம்பர் மிரிச்சு கூட மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க அந்த வெட்டு தெரியாமல் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி பின்னாடி ஃபுல்லாக எடுத்துருங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சிஸ்ஸரில் எக்ஸஸாக இருக்க ஹேரை மட்டும் எடுங்க. அதாவது நீட்டிகிட்டு இருக்கும். ஒரு சில கஸ்டமருக்கு கம்மியாக இருக்கும், சிலர் அதிகமாக வளர்த்திருக்கிறதால அதிகமாக கூட இருக்கும். அதனால் ஒரே லைனாக நீங்கள் சிஸ்ஸரில் அந்த பாருங்கள் எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் கட் பண்ணால் போதும். இப்போது மேலே இருக்க லைன்லேருந்து கீழே டார்க்காகவும் பாட்டமில் ஃபேடு ஃபுல்லாகவுமா இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லுக் கிடச்சிரும். ஏதாவது எக்ஸஸாக ஹேர்ஸ் இருந்தால் அதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த லுக் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் மேலே 1 by 1 வாங்க. ஃபஸ்ட்டு தூக்குங்க, ஃபிங்கரில் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி வாங்க. அடுத்த ஸ்டெப் அப்படியே 1 by 1 முன்னாடி இருந்து பின்னாடி உச்சி மண்டை வரைக்குமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த லேயர்னு நீங்கள் லைனாக கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஒரே அளவாக இருக்கும். இப்போ பாருங்கள் சைடில் கட் பண்ணி எடுக்கிறோம். சைடில் கட் பண்ணி எடுக்கும் போது நீங்கள் கரெக்டான அளவுக்கு வெட்டிடுங்க. எப்படின்னா ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஒரே அளவாக இருக்குது. எக்ஸஸாக இருக்குன்னா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இவர் இந்த 4 முடி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் லென்த்தாக இருக்கட்டும் கேட்டதால் விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு பின்னாடி அதாவது அந்த யூ டைப் வருது இல்லைங்களா, அந்த யூ டைப் வர இடத்துல சேம் அளவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கிளைண்ட்டு நம்மக்கிட்ட என்ன அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ஏதாவது தூக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் அப்படியே லைட்டாக சிசரில் டச் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நீங்கள் லைன் பை லைனாக வரும்போது எப்படியும் லைன் மிஸ் ஆகும். அதனால் அங்கே இருக்கிறத மட்டும் நீங்கள் லைட்டாக டச் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த ஒரு யூ கட்டு வந்துடும். பின்னாடி இந்த மாதிரி பாருங்கள் பிடிச்சி கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிங்க. மேலே 1 2 தூக்கிட்டு இருக்கோம், அதை அழகாக அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த யூ டைப் பின்னாடி வரும். ஜஸ்ட்டு யூ பின்னாடி தூக்கி விடுறது இல்லாமல் இது ஒரு நியூ ஸ்டைல் நல்லாவும் இருக்கும். இது மாதிரியான ஹேர் கட் வீடியோ, ஹேர் கட் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இவருக்கு முடிஞ்சது பின்னாடி நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். மேலே ஸ்பைக் வச்ச மாதிரி யூ டைப்பில், சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்கும், அண்டர் ஃபேடு. இந்த மாதிரி வேறு என்னென்ன ஸ்டைல்லாம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது, அதில் இருக்க ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறேன்.